ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஏப்ரல் மந்த் வந்து கொஞ்சம் கோயிலெலாம் போனேன். ஸோ அது வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ணல அந்தளவுக்கு. ஸோ இது தனி விலாகாக ஒரு 2 to 3 டைம்ஸ் போனேன். அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் பாருங்கள், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது என்ன கோயில்னா, சின்ன வயசில் எங்கள் பாட்டி இங்கே தான் வந்து விளையாடிருக்காங்க. லைக் இவங்க வீடு பக்கத்துலேயே இந்த கோயில் இருந்துச்சு. ரொம்ப சின்ன கோயில் தான், அண்ட் ரொம்ப பழமையான கோயில். ஏன்னா எங்கள் பாட்டிக்கே ஒரு 70 வயசு 77 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோயிலுக்கு எவ்வளோ வயசு இருக்கும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அத்தையெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளானு. அண்ட் இந்த கோயிலில் வந்துட்டு கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்கிறதுனால முக்கால்வாசி டைம் மூடி தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் தான் ஓப்பனில் இருக்கும். அண்ட் சில டைம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண சொன்னால் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து போகணும்னு ட்ரை பண்ணி போகவே முடியல. போன வருஷமே 2-3 தடவை போய் அது ஓப்பன் ஆகலை. இத்தனைக்கும் நாங்கள் ஐயருக்கு வந்து இந்த வாட்டி வந்து கால் பண்ணிட்டு போனோம். ஆனால் ஐயருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிருக்கும். பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு வைபு. எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு நம்ம வரணும்னா அந்த கடவுள் நம்மளை கூப்பிடணும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து கோயில் மாதிரி இருந்துச்சு. அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப பழைய காலத்து கோயில் இது. அண்ட் உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு மண், அந்த கல்லாக இருந்துச்சு. சுற்றுறதுக்குள்ளே எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் கிணறு, பெரிய ஆலமரம், அதுக்கப்புறம் வந்து வேப்ப மரம் எல்லாமே அந்த கோயிலுக்குள்ளே இருந்துச்சு. அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. லைக் வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்ட் கல்லெல்லாம் பாருங்களேன், ஒரே கல், பெரிய கல், அந்த காலத்தில் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கல்லுலாம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அபிஷேகத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் வந்துட்டு பொங்கலும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக போச்சு. சக்கரை பொங்கல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் அங்கே தான் டிஃபன் முடித்தோம். கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி தான். அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கிளம்பியாச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் போயிட்டு கொஞ்சம் அழகாக சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபுட்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம். அண்ட் வந்தோடனே இந்த தயிர் சாதம் மட்டும் கிளறிக்கலாம். புளியோதரை மிக்ஸ் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதுவும் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஃபி ஆர் டீ. ஏன்னா செம்ம தலைவலி, காலைல வெயிலில் போயிட்டு வந்தது. அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி என்னன்னே தெரியல, எங்கள் வீட்டில் இன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வெங்காய பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் வெங்காய பஜ்ஜி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி வச்சாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து தயிர் சாதம் மட்டும் வடிச்சாச்சு வந்துட்டு சுட சுட. அண்ட் வந்து இது குக்கரில் வச்ச சாதத்தில் வந்துட்டு புளி சாதம் சூப்பராக இருக்கும். அண்ட் பஜ்ஜி அண்ட் கொஞ்சம் சுடு தண்ணி. ஏன்னா கொஞ்சம் ஹெவி மீல்ஸாகவே போச்சு. நைட் டைம் வந்துட்டு வடகறி காலையில் பண்ணதே இருந்துச்சு. ஸோ இட்லி வடகறி. ஸோ ஏப்ரலில் ஒரே ஒரு நாள் வந்து ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அண்ட் தென் வந்துட்டு லைக் ஏப்ரலில் ஒரு 2 to 3 டெம்பிள்ஸ் போனேன்ல, அது வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ரொம்ப நல்ல நாள் சொல்லிட்டு போனது. பௌர்ணமி அந்த மாதிரி டைம்லலாம் நான் கோவில் போவேன். லைக் ரெகுலராக போக மாட்டேன். ஃபஸ்ட்டு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவனுங்களாம் ஒரு இடத்துக்கு போயிட்டாளுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தனியாக சுற்றிட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்க கோயில் தான். அண்ட் நாங்கள் பன்னீர் அண்ட் தென் சந்தனம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லது. அதனால் பௌர்ணமி ஏதோ பூஜைக்கு வந்து மம்மி வாங்க சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயாச்சு. இன்னும் பூஜை ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா ரொம்ப கூட்டத்தில் ரஷ்ஷில் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அப்போவே ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதே வந்து நவகிரகம்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. ஸோ அந்த பார்க் திறந்ததுலேருந்து நாங்கள் போகவே இல்லை. சரி போயிட்டு ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துவோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கு. தண்ணி இருந்துச்சு. இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அந்த சேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி வந்து ஃபுல்லாக செடியா, பௌர்ணமி வேறையா, ரொம்ப அழகாக இருந்துச்சு நிலவு. அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பட் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து கிளம்பியாச்சு. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஈவினிங்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஏப்ரல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டெம்பிள்ஸ் பண்ணேன். முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். அண்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் இந்த மோர் குடிக்கிறது, தேங்காய் பால் குடிக்கிறது அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து மோர் ஓகேங்களா. ஏன்னா வந்து செமையாக ஹீட் ஆகுது. அண்ட் இது வந்து இன்னொரு நாள் கோவில் போனது. கோயில் வந்துட்டு மோஸ்ட்டாக என்கிட்ட சுடிதார்ஸ் நிறைய இருக்காது. ஸோ ரிப்பீட் பண்ணுவேன் சுடிதார்ஸு. அதனால தான் முக்கால்வாசி எல்லாத்துலேயுமே க்ரீன் சுடிதார் இருக்கும். என்கிட்ட இருக்க ஒரே நல்ல காட்டன் சுடிதார் சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் டைமாக கிளம்பியாச்சு. க்ரீன் கலர்னால க்ரீன் கலர் பேங்கிள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு காஸ்டியூமு. எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ கொலுசு போடுவேன். சன்செட் செம்மையாக இருந்துச்சு அந்த டைமில். ஈவினிங் டைமு ரொம்ப அழகாக இருந்துச்சு சன்செட்டு. இது வந்து பிரதோஷம்னு நினைக்கிறேன். பிரதோஷம் அன்றைக்கி கோயில் போயிருந்தேன். ஸோ வந்து போயிட்டு நல்லா சுற்றிட்டு தயிர் சாதம் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமியை நல்லா பார்த்துட்டு ரெகுலராக நான் கோயில் போனால் கிடையாதுங்க. பட் எப்போ போகிறேனோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிரசாதம், கோயில் பிரசாதம் யாருக்கு தான் பிடிக்காது. எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அண்ட் தென் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. அண்ட் தென் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்படி தான் போச்சு என்னோடய ஏப்ரல் மந்த்.
உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்ஸ். விலாக் ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.